புதுக்கோட்டையில் கொலை செய்யப்பட்ட சமூக ஆர்வலர் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து எக்ஸ்ரே எடுக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஷேக் அப்துல்லாவிடம் கேட்கலாம். ஷேக் அப்துல்லா, ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க இருக்கிறாங்க, விவரங்கள் என்ன? புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள வெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜகபர் அலி. 58 வயதான இவர் திருமயம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் கனிம கொள்ளைக்கும் கல் குவாரிகளுக்கும் எதிராக கடந்த 2 ஆண்டுகளாக புகார்கள் கொடுத்தும் பல்வேறு கட்ட போராட்டத்திலும் ஈடுபட்டு வந்துள்ளார். இந்நிலையில் தான் கடந்த ஜனவரி 17ஆம் தேதி அன்று குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் திருமயம் காவல்துறையினர் கொலை வழக்காக பதிவு செய்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குவாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து வருகின்ற பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைத்துள்ளனர். இந்நிலையில் தான் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தான் உயிரிழந்த ஜகபர் அலியின் மனைவி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை அளித்திருந்தார். அந்த மனுவை பொறுத்தவரை வழக்கு முறையாக விசாரணை நடைபெறுகிறதா என்று சந்தேகம் இருப்பதாகவும், முறையான உடற்கூறு ஆய்வை தடயவியல் நிபுணர்களை வைத்து செய்யவில்லை, நாங்கள் அப்பொழுதே பல்வேறு கோரிக்கைகளை வைத்தோம், அந்த கோரிக்கைகள் அனைத்தையும் நிராகரித்து விட்டனர், அதனால் இதை காவல்துறையினர் தடயங்களையும் சாட்சியங்களையும் எடுக்க இந்த வழக்கு விட்டதால் இது முறையானபடி விசாரணை நடைபெறுமா என்பது எங்களுக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. அதனால் மீண்டும் ஜகபர் அலியின் உடலை தோண்டி எடுத்து மீண்டும் மறு உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கையை வச்சிருந்தாங்க. இந்நிலையில் தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை ஒரு உத்தரவை பிறப்பித்தது நேற்றைய தினம். குறிப்பா ஜகபர் அலி புதைக்கப்பட்டுள்ள வெங்களூர் கிராமத்துல அந்த கோணாப்பட்டு செல்லும் சாலையில உள்ள தமிழ்நாடு வகுப்பு வாரிய கட்டுப்பாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள், அந்த முஸ்லிம் கபர்ஸ்தான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்களின் அடக்க ஸ்தலத்துல அவர் உடல் புதைக்கப்பட்டு அந்த உடலை தோண்டி எடுத்து அதே பகுதியில் திருமயம் வட்டாட்சியர் முன்னிலையில் அதே போல காவல்துறையினர் பாதுகாப்போடு அவரது உடலை எக்ஸ்ரே செய்யணும், மறு உடற்கூறு ஆய்வுக்கு அவங்க கேட்டிருந்தாங்க. ஆனா உடற்கூறு ஆய்வுக்கு நீதிமன்றம் அனுமதிக்கல, அவர் உடலை எக்ஸ்ரே செய்யறதுக்காக தான் அனுமதி கொடுத்திருந்தாங்க. இந்நிலையில் தான் நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த ஜகபர் அலியின் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடம் முழுமையாக தார்பாய்கள் கொண்டு மறைக்கப்பட்டு தற்போது அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு எக்ஸ்ரே செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பணி நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த பணியில புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையைச் சேர்ந்த மருத்துவர்கள், அதே போல எக்ஸ்ரே தொழில்நுட்ப வல்லுநர்கள், அதே போல வட்டாட்சியர் முன்னிலையில் தான், அதாவது திருமய வட்டாட்சியர் ராமசாமி முன்னிலையில் தான் இந்த ஆய்வு பணி நடைபெற்று வருகிறது. மேலும் இதுல சிபிசிஐடி அதிகாரி, இந்த வழக்குல விசாரணை அதிகாரியாக உள்ள சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரி, அதே போல வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அவர்கள் முன்னிலையில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டு அவரது உடல் எக்ஸ்ரே செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பணி முடிவடைந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த எக்ஸ்ரே படத்தை இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக உள்ள சிபிசிஐடி ஆய்வாளர் புவனேஸ்வரியிடம் மருத்துவ குழுவினர் ஒப்படைக்க போறாங்க. மேலும் இந்த பணி நடைபெறனால அந்த கோணப்பட்டு சாலை, அதாவது வெங்களூர் கிராமத்திலிருந்து கோணப்பட்டு செல்லும் சாலையில் இருபுறங்களிலும் 200 மீட்டர் தொலைவுக்கு பேரிகார்டுகள் அமைத்து சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் யாரையும் அனுமதிக்காமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவை பிறப்பிச்சாங்க. யாரும் அதை ஒளிப்பதிவு செய்யக்கூடாது, புகைப்படங்கள் வெளியிடக்கூடாது, வழக்கு விசாரணைக்காக மட்டும்தான் அந்த எக்ஸ்ரே படம் பயன்படணும்னு தெரிவிச்சனால காவல்துறை சார்பில் வரவழைக்கப்பட்ட போட்டோகிராஃபர், காவல்துறையை சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபர் மட்டுமே அதை முழுமையாக படம் எடுத்து வருகிறார். இதை தவிர யாருக்கும் அதற்கு அனுமதி இல்லை. தற்போது இந்த பணி தொடர்ச்சியாக 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பணி முடிவடைந்து அங்கு மருத்துவர்களால் எடுக்கப்பட்ட எக்ஸ்ரே படம் இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியாக உள்ள சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் புவனேஸ்வரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.